சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஆம்லெட் கிரேவி. இதை நான் இன்றைக்கி 3 ஸ்டெப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்குங்க, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2வது ஸ்டெப் 5 முட்டை, ஒரு வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. இதை நம்ம ஆம்லெட் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை நம்ம பார்க்கலாம். 3வது ஸ்டெப்பு ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி அதில் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள்தூள் எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையெல்லாம் உடச்சதுக்கப்புறம் இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆம்லெட் போட்டு எடுத்துடலாம். கல் இப்போது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையில் ஊற்றிடலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு சைடு வெந்ததும் சின்ன சின்னதாக மடக்கி வச்சுக்கலாம். ரோல் மாதிரி மடக்கி போட்டுட்டு இன்னொரு சைடும் அந்த மடக்கின பக்கத்தை வேக விடுங்க. சிம்லே வச்சு வேக விடுங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்துச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா மூடி வைக்கலாம். புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் இதையும் நல்லா உள்ள சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் தக்காளி வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி எடுத்து இதில் ஊற்றிடலாம். வெங்காயம் தக்காளி வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை உள்ள ஊற்றிடலாம். கிரேவி நல்லா கொதி வரட்டும். அப்புறமா நம்ம இதில் ஆம்லெட் உள்ளே சேர்க்கலாம். நம்ம மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் செஞ்சு வச்சுருக்கோம்ல ஆம்லெட், அதெல்லாம் போல சேர்த்துடலாம்.
ஆம்லெட் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா இது கொதிச்சிச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஆம்லெட் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனேக்குடன் அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.